சஹாபாக்கள் முதல் தஸவ்வுஃபுடைய உலமாக்கள் வந்து விட்டார்கள், வர ஆரம்பித்து விட்டார்கள். சஹாபாக்களுடைய காலத்திலிருந்து உலமாக்கள், இமாம்கள், அவுலியாக்கள், குதுபுமார்கள் காலத்திற்கு காலம் அல்ல, ஒரு காலத்தில் நூற்றுக்கணக்கில், ஆயிரக்கணக்கில் பல நாடுகளிலும் இருந்தார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்தான், அறிவை கொடுத்தான், இல்மை கொடுத்தான். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நான் அன்றைக்கு சொல்லி காட்டினேன், மாலிக் மதுஹபை சேர்ந்தவர்கள், ஹிஜ்ரி 93ல பிறந்தவர்கள். அவங்க பிறந்த அதே வருஷம்தான் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்தானாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 10 வருஷம் ஹிதமத் செஞ்சவங்க. இந்த இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்றாங்க, லைஸல் இல்மு பிகத்ரத்தி ரிவாயத்தின். இல்மண்டி சொன்னா ரிவாயத்தை அதிகமாக கொடுக்கிறாங்களே, 1 லட்சம் ஹதீது மனப்பாடமாக்கி இருக்கிறாரு, 5 லட்சம் ஹதீது மனப்பாடமாக்கி இருக்கிறாரு, முழு குர்ஆனும் ஹாஃபிஸ், முழு தஃப்சீரும் வாய்ப்பாடம், ஹதீதுகள் எல்லாம் வாய்ப்பாடம், இமாம்கள் சொன்னதெல்லாம் அரபுல வாய்ப்பாடம். இந்த ஹதீத இவர் அறிவிச்சாரு, அதை இவர் அறிவிச்சாரு, அதை இவர் அறிவிச்சாரு, இதை அவர் சொன்னார் என்று ஒரு ஹதீஸ், இன்னும் ஒரு ஹதீதுக்கு இன்னும் 5 பேரு, இன்னொரு ஹதீதுக்கு இன்னும் 5 பேரு, இப்படி 5 பேர் என்ன 5000 பேர் என்ன கிதாப பார்த்து எங்களுக்கு அல்லாஹ் தந்த ஞாபக சக்தியை கொண்டு யாரெல்லாம் மனப்பாடமாக்குறாரோ இதுக்கு பெயர் இல்ம் அல்ல, மனன சக்தி. அது இப்ப நாம் பேசுறது மனன சக்தி, அல்லாஹ் தந்த மனன சக்தி, இல்ம் அல்ல. யாரோ ஒருத்தர் எழுதிய கிதாப பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தந்த பேச்சு, அல்லாஹ் தந்த ஞாபக சக்தி. ஒரு நரம்பு சுருங்கி விட்டால் எல்லாம் முடிஞ்சு. இன்னமல் இல்மு நூருன் யக்திஃபுஹு அல்லாஹு பிகல்பில் முஃமின். இல்மண்டா என்ன தெரியுமா? இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இல்மண்டா என்ன தெரியுமா? இல்மண்டா அல்லாஹ்வுடைய ஒளி. அந்த ஒளிய அல்லாஹு தஆலா யாருடைய மூமினுடைய கல்புல போடுறானோ அந்த ஒளியை கொண்டு அந்த மூமின் எதனையெல்லாம் பார்த்து பார்த்து ரகசியமாக விளங்கெடுத்து மக்களுக்கு ஞானத்தின் மூலம் வெளியிடுகிறாரோ அதுதான் இல்மு. வஹுவல் இல்முல் லதுன்னியுல் வஹ்பி. அதுதான் மறைமுகமான லதுன்னியத்தான அல்லாஹ் நேரடியாக கொடுக்கக்கூடிய இல்மு. இவர்கள் தான் அல் உலமாஉர் ரப்பானியா. இந்த மாலிக் இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னதுக்கு விளக்க உரையாக அபூ யஸீதுல் பிஸ்தாமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், இவங்களுக்கு தான் முதல்ல சுல்தானுல் ஆரிஃபீன் என்ற பேர் வந்தது. இவங்க ஹிஜ்ரி 188ல பிறந்தாங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 194ல பிறந்தாங்க. இவங்க 188ல பிறந்தாங்க. அபூ யஸீதுல் பிஸ்தாமி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஆலிமண்டா யாரு தெரியுமா? குர்ஆன முழுக்க மனப்பாடமாக்கி, ஹதீதுகளை எல்லாம் மனப்பாடமாக்கி, இமாம்களோட கிதாபுகளை எல்லாம் மனப்பாடமாக்கி, தஸவ்வுஃப்ல உள்ள கிதாபுகளை எல்லாம் மனப்பாடமாக்கி, ஃபிக்ஹ் சட்டங்களை எல்லாம் மனப்பாடமாக்கி, ஒரு காலத்துல மனப்பாடமாக்கின அந்த அறிவுகள் அவருக்கு மறந்து போகுதே, அவர் ஆலிம் அல்ல. அந்தந்த நேரத்துக்கு கிதாபுல பார்க்காம அந்தந்த நேரத்துக்கு அல்லாஹு தஆலாவுடைய உதிப்பின் மூலம் யார் விளக்கம் கொடுக்கிறாரோ அவர்தான் உண்மையான ஆலிம் என்று அபூ யஸீதுல் பிஸ்தாமி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன இந்த செய்தி அல் மன்ஹஜுஸ் ஸவி என்ற கிதாபுல நாங்க பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய அர்ஷ் அவ்வளவுதான் தெரியும். அர்ஷ் என்றா என்ன, அதனுடைய நீளம் என்ன, அதனுடைய அகலம் என்ன, அல்லாஹ்வுடைய சன்னிதானம் அவ்வளவுதான் தெரியும். லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் அவ்வளவுதான் தெரியும். கலா கதிர் அவ்வளவுதான் தெரியும். 7 வானம், 7 வானம், ஒரு வானத்திடம் முகடு மட்டும்தான் தெரிபடுது. 7 பூமி, ஒரு பூமி தான் தெரிபடுது. அஹ்மத் இப்னு அஜீபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவங்க ஷாதுலியா தரீகாவை சேர்ந்தவங்க. இவங்க சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு ஒரு விளக்கம் எழுதியிருக்கிறாங்க. சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு மட்டும் 20 செகண்ட்ல சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி முடிக்கிறோம் நாங்க. தஜ்வீத் படி ஓதினா, இல்லாட்டி 10 செகண்ட். இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு அஹ்மத் இப்னு அஜீபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. 700 பக்கங்கள், 700 பக்கங்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், இந்த ஆலமீனுக்கு மட்டும் 40 பக்கங்கள் விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இஸ்மஉ, காதால கேட்டுக்கொள்ளுங்க, வாகிலு,
புத்தியால விளங்கெடுத்துக் கொள்ளுங்க. வஅலமு அறிந்து கொள்ளுங்க. அன்னலில்லாஹி இபாதன் லைஸு பி அன்பியா வலா பி ஷுஹதா யக்பிதுஹுமுன் நபிய்யூன வஷ்ஷுஹதா லிமனாசிலிஹிம் இன்தல்லாஹி வலிகுர்பிஹிம் மினல்லாஹ். அபூ தாவூதிலேயும் நசாயிலேயும் வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ். அறிந்து கொள்ளுங்க, புத்தியால விளங்கெடுத்துக் கொள்ளுங்க, காதுக்கு கேட்டுக்கொள்ளுங்க. அன்னலில்லாஹி இபாதன் அல்லாஹ்வுக்கு என்று ஒரு சில குறிப்பிட்ட நல்லடியார்கள் இருக்கிறார்கள். லைஸு பி அன்பியா அவர்கள் நபிமார்களோ ரசூல்மார்களோ அல்ல. வலா பி ஷுஹதா யுத்தத்தில் ஷஹீதான சஹாபாக்களும் அல்ல. சொல்லிட்டு சொன்னாங்க யக்பிதுஹுமுன் நபிய்யூன வஷ்ஷுஹதா. ஆனா நபிமார்களும் ரசூல்மார்களும் ஷுஹதாக்களும் இவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற தரஜா கியாமத்தினால அந்த மஹ்ஷர் மைதானத்தில் இவங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்தஸ்தை பார்த்து நபிமார்களும் ரசூல்மார்களும் சுஹதாக்களும் சூழ்ந்து அவங்களை சூழ்ந்து பார்த்து கொண்டு சிந்திச்சு கொண்டிருப்பாங்க. இவங்களுக்கு எங்களை இந்த அந்தஸ்து வந்தது. அதுக்கு போற ஒரு சஹாபி கேட்டாரு, யா ரசூலல்லாஹ் இன் அத்துஹும் லனா யா ரசூலல்லாஹ், அவங்களை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் வர்ணிச்சு சொல்லுங்க யா ரசூலல்லாஹ், கொஞ்சம் அவங்களோட வர்ணனைகளை சொல்லுங்களே, இவங்க எப்படிப்பட்டவங்கன்னு நாங்களும் அறியோனமே என்று சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, வஹும் உனாசும் மின் அபினாயின் நாஸ், மனிதர்களுடைய பிள்ளைகள் தான். இவங்களோட முகம் தனி ஒளியாகத்தான் இருக்கும். தஷ்ஹசு மின்ஹுல் அப்சார், எந்த கண்ணும் அந்த முகத்தை பார்க்க இயலாது. எந்த கண்ணும் அந்த முகத்தை பார்க்க இயலாது. அந்த முகத்துக்கு வந்திருக்கிற ஒளி இப்ப இந்த உலகத்தில் அவர்களுக்கு அந்த முகத்துக்கு அந்த ஒளியை அல்லாஹ் கொடுத்தால் உலகத்தில் உள்ள சூரியனுடைய வெளிச்சம் மங்கிவிடும், மனிதர்களால வாழ முடியாமல் போய்விடும். அதனால அவங்களோட அந்த முகத்துக்கு வர வேண்டிய ஒளிய கல்புல வச்சிருக்கிறான். அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த ஒளியை கொண்டுதான் அவர்கள் எல்லாம் செய்கிறார்கள். அந்த ஒளியை கொண்டுதான் எல்லாம் பார்க்கிறார்கள். லவ்ஹுல் மஹ்பூஸை பார்க்கிறார்கள், கலா கத்ரை பார்க்கிறார்கள், வானத்துக்கு மேலே உள்ளதை பார்க்கிறார்கள், பூமிக்கு கீழே உள்ளதை பார்க்கிறார்கள். ஏன்? அல்லாஹு தஆலாவுடைய ஒளியை கொண்டு பார்க்கிறார்கள். இத்தகு ஃபிராசத்தல் முஃமின் ஃபஇன்னஹு யன்துரு பினூரில்லாஹ். ஒரு மூமின் கல்பால பார்க்கிற பார்வைக்கு நீங்க பயந்து கொள்ளுங்க. சரியான மூமின் ஒரு பார்வை பார்த்தால் நெஞ்ச கிழிச்சு கொண்டு போய் உங்களோட கல்பு தான் தெரிபடும். இந்த தரஜாவை எத்தியவர்கள் தான் குத்புல் அக்தாப் கௌதுல் ஆலம் முஹய்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ், சுல்தானுல் ஆரிஃபீன் அஸ்ஸயீத் அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ். அதே போல நமது ஷேக் நாயகம் அல் குதுப் அல் ஃபர்த் சையதுனா ஷேக் அபுல் ஹசன் அலியுனி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த உலகத்திலேயும் அவங்களுக்கு பயம் இல்ல, ஆகிரத்திலேயும் பயம் இல்ல, மௌத்துக்கும் பயம் இல்ல, கபரிலும் பயம் இல்ல. அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அறிந்து கொள்ளுங்க, அவுலியாக்களுக்கு இந்த உலகத்தில் எந்த பயமும் இல்ல. இதெல்லாம் கொப்பிகளுக்கு எழுதி முடிக்க முடியாது, பேனைகளுக்கு எழுதி முடிக்க முடியாது. இது அல்லாஹு தஆலா அவன் நாடியவர்களுடைய கல்புல போடக்கூடிய இல்மு, அது வந்து கொண்டே இருக்கும், கியாமத் நாள் வரையில வரும். எனவே இந்த அல்லாஹ்வுடைய நெருங்கிய நல்லடியார்களை, இந்த வலிமார்களை, முகம் ஒளிவான அந்த நல்லடியார்களை கியாமத்தினால நபிமார்கள் சூழ்வார்கள், சித்திகீன்கள் சூழுவார்கள், சுஹதாக்கள் சூழுவார்கள். எல்லாரும் சூழ்ந்து எப்படித்தான் இவங்களுக்கு இந்த அந்தஸ்து வந்தது என்று யோசிப்பாங்க. அந்த ஹதீஸில விளக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்கிறார்கள், இவங்க ஒருத்தருக்கொருத்தர் குடும்ப இரத்த பாசம் அல்ல, அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒன்று சேர்ந்தார்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வோடு தொடர்புபடுத்தி வைத்தார்கள். அப்படிப்பட்ட அவுலியாக்கள் தான் இவர்கள்.